ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி பெறாமல் இருப்பதற்கும் யோக சக்தி பெற்ற பிறகு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் உள்ள நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்த்தோமா, யோக சக்தி பெறாதவர்கள் நிறைய போராடுவார்கள். சில பேர் எல்லாருமே தான் போராடுவாங்க. வாழ்க்கை என்பதே ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது, வாழ்க்கையில் அனுபவம் பெற முடியாது, வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியாது. போராட்டம் என்பது எல்லா நிலைப்பட்டவர்களுக்கும் போராட்டம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நல்ல செல்வந்தராக இருக்கலாம், ஏழைக்கு ஒரு ஏழையாக இருக்கிறாங்க, அன்றன்று வாழ்க்கையில் அன்னன்னைக்கு உண்ணக்கூடிய உணவு உடை இப்படி தான், அதுதான் அவங்க வாழ்க்கை. இன்றைக்கி இவ்வளோ தான் வருமானம்ன்றது செலவுக்கே தெரியாது, அந்த மாதிரி நிலையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி அவர்களுக்கு உள்ள பிரச்சனை. அது மாதிரி ஒரு நடுத்தர வாழ்க்கையில் வாழ்கிறவங்க, நல்ல சிறப்பாக வாழ்கிறவங்க, ஏன் இங்கே லட்சாதிபதிகள் கூட அவங்களுக்கும் சில வகையில் போராட்டங்கள் இருக்க தான் செய்யுது. போராட்டங்கள் இருப்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த போராட்டங்களில் வெற்றி பெறணும். போராடிக்கிட்டே இருக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்னா அப்புறம் அது வாழ்க்கை இல்லை. ஆக யோக சக்தி பெற்றவர்கள் வாழ்க்கையில் எதாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக எந்த ஒரு விதமான வாழ்க்கையில் ஏற்படுகின்ற போராட்டங்களை, அது ஒரு போராட்டமாக இருந்தாலும் கூட ரொம்ப சுலபத்தில் அது மனதையும் நம்மளுடைய சிந்தனையோ பாதிக்காத அளவிற்கு அதை வெற்றி கொள்ள முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.